அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/12/2025 திங்கட்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். அன்பர்களே, 9 செவ்வாயின் எண். செவ்வாயின் குணம் என்ன? கோபம், வீரம், ரோசம், அஞ்சாமை. இதெல்லாம் செவ்வாய்க்கு உரித்தான குணங்கள். போர்க்களத்திற்கு, போர் வீரனுக்கு, போராட்டத்திற்கு, இரத்தம் சிந்தும் இடத்திற்கு, இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணம். கோபக்காரன், ரோசக்காரன், கொடுமையை கண்டால் பொங்கி எழுவான். அதே நேரம் பாசக்காரன். ஏனென்றால் இந்த பாசத்தை ஏன் இந்த ஜோதிடம் குறிப்பிட்டிருக்கிறதுன்னு சொன்னால், யாருக்காவது ஒரு நபருக்கு இந்த 9 இருந்து அவர் யார் மீது பாசம் வைத்தாரோ அவருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஒருவர் தீங்கை ஏற்படுத்தினால் இவருக்கு இந்த குணம் வர வேண்டும். எனவே அந்த பாசமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இவர்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் பயந்து இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இவரிடம் தற்காலத்தில் தேவையில்லாத ஒரு அம்சம் இருக்கிறது. அது என்ன? பொதுவாக இப்போது நாம் வேலை செய்யும் இடத்தில் நமக்கு மேலே உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால், அது நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை நாம் வெளிக்காட்ட மாட்டோம். ஏதோ பெரிய ஒரு தத்துவத்தை சொன்னது போல் ஒரு பாவனை செய்து நடிப்போம். அப்படி நடித்தால்தான் வாழ முடியும், இல்லை என்றால் முடியவே முடியாது இந்த காலத்தில். ஆனால் இவர்கள் பேச மாட்டார்கள், கருத்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர்கள் முகம் காட்டி கொடுத்துவிடும். அப்படி என்றால் தனது உணர்ச்சிகளை மறைக்க தெரியாதவர்கள். அதனாலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். நம்பிக்கைக்கு உரியவர்கள். பொய் பேச தெரியாது, பேச மாட்டார்கள். அடுத்தவருக்கு போய் வழியே சென்று உபத்திரவம் கொடுக்க மாட்டார்கள். அந்த காலத்து வீரனை போல் நேருக்கு நேர் மோதுதல், இதுதான் இவர்களுக்கு பிடித்தமானது. நல்ல குணங்கள் உண்டு, நம்பிக்கைக்கு உரியவர்கள். ஆனால் தனது கருத்தை இவர்களது முகம் வெளிக்காட்டுகின்ற ஒரு காரணத்தால், பாடி லாங்குவேஜ், இவர்களுக்கு பல அவஸ்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. செயலில் கெட்டிக்காரர்கள். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும், ரசாயனம் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் அருமையாக செய்து முடிப்பார்கள். ஆற்றலும் உண்டு. அதே நேரத்தில் மறைவு என்ற ஒன்றை இவர்களால் காட்ட முடியாததால் சில கஷ்டங்களை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அன்பர்களே, இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் ஸ்தானத்தில் உயர்வு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும், குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டசாலியாக இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் வேண்டும். கையருகே வந்து காணாமல் போவதற்கு வாய்ப்பு இன்று நிரம்ப உண்டு. கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வேண்டாத தொந்தரவுகள் வருவதாக காட்டுவதால் கவனம் வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். இன்று உறவுகளுக்கு இடையே நீங்கள் அதிகார தொனியில் பேசக்கூடாது, இதில் கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு கார்டியனை போல், ஒரு காப்பாளரை போல் சொந்தங்களை நீங்கள் காப்பாற்றும் நாளாக காட்டுகிறது. இதனால் உறவு பலப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். இன்றைய தினம் துணிந்து ஒரு பெரிய இடத்திடம் மோத இருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட ஒரு பாறையில் மோதுவதைப் போல் காட்டுகிறது. கவனம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வலிய கரங்கள் ஒன்று உங்களுக்கு உதவும் நாளாக காட்டுகிறது. உங்களது பிரச்சனையை அது தீர்த்து வைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களுக்கு சேர வேண்டியது தாமதப்படலாம் அல்லது இன்று வராமலேயே போகலாம். கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழுக்குரிய ஒரு செயலை நல்ல விதமாக செய்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது, தோன்றுகிறது. கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களது செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பேச்சின் மூலம் வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பணம், பேச்சு, இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள்.
உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தில் அளவுக்கு அதிகமான ஒரு பய உணர்வு இன்று உங்களுக்கு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விரும்பத்தகாத ஒரு செய்தி இன்று வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் சுபச்செலவு உண்டு. நீங்கள் விரும்பும் ஒரு நற்செய்தி வருகிறது. நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஊதியம், பண வரவு அதிகமாக தெரிகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை குறைந்தோ அல்லது கால தாமதமாகவோ இன்று வரலாம். கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.